ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் பார்க்க போகிறோம். இன்னைய டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தது. காலையில் 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு 5 o'clock ரெடி ஆகிட்டேன். 5 to 6 ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். அந்த கிளாஸ்க்காக ரெடி ஆகிட்டேன். நடுவில் ஸ்டாப் பண்ணணும்னு தோணும். உன்னுடைய பர்பஸ் தான் உன்னை ஓட வைக்கும். இது பிசினஸ்க்கும் பொருந்தும், லைஃபுக்கும் பொருந்தும், மராத்தானுக்கு பொருந்தும். எத்தனை பேர் ரிலேட் பண்றீங்க? இது என்ன வெபினார்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. தரணிதரன் பிரதரோட 21 days சேலஞ்சு. காலையில் 4:30க்கெலாம் எந்திரிச்சு ரெடி ஆகி 5 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 5 to 6 அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும். நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாரு. இந்த வெபினார்லேருந்து நான் கற்றுக்கிட்டது, நான் யார், என்னால் என்ன பண்ண முடியும், எந்த பாயிண்டில் நான் டவுன் ஆகிறேன், அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் நான் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். 6 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சதும் அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பிள்ளைங்க 6:30க்கு எந்திரிச்சு வருவாங்க. அவங்களுக்கு மால்ட்டும் ஆற்றி ரெடியாக வச்சுருக்கேன். கப்பில் ஊற்றுறேன்னு லைட்டாக கீழே ஊற்றிட்டேன். இன்றைக்கி என்ன சமைச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிச்சாச்சு. கீரை கடையல் பண்ணேன். பொன்னாங்கண்ணி கீரை ஆஞ்சி வச்சுருந்தேன் நாள் நைட்டேன்னு. அதை கடைஞ்சிட்டேன். சைடிஷ்க்கு பிள்ளைங்களுக்கு காலிஃப்ளவர் சில்லி போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், சமையல் வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி அவங்களுக்கும் சாப்பாடை ஊட்டி விட்டு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 4 நாளாக வெயிட்டு தூக்கி ஒர்க் அவுட் பண்ண முடியல. கை கொஞ்சம் வலியாக இருந்தது. அதனால கார்டியோ ஒர்க் அவுட் மாதிரி தான் பண்ணேன். நான் நீ தான் விழுந்துட்டேன்னு நினைச்சேன். நீ படப்படன்னு அது ஒரு புடக்கான தூக்கிட்டு வந்துச்சு. இவ இது பக்கத்துல விழுகமோ, இவ பக்கத்துல விழுகவும் இவ பயந்து எந்திரிச்சா. சிந்து கொத்திருச்சா? ஐயோ என்கிட்ட வராதீங்க. விட்டுருங்க, போகட்டும். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துகிட்டு கீழே கடைக்கு போயிடுவேன். ஃபுல் டே கடையில் தான் உட்காந்துருப்பேன். ஈவினிங்க்கு மேலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே என்னோடய வேலையை பார்த்துட்ருக்கேன். மாவு சுத்தமாக காலியாயிருச்சு. கடையில் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி ஊற வச்சுருந்தேன். மதியம் ஈவினிங் ஆட்டிடலாம் அப்படின்னு அரிசியை களைஞ்சு கிரைண்டரில் போட்டிருக்கேன். சொல்லு. Today I'm going to talk about cultural saree, cultural dress of நாளைக்கு கண்மணி உங்கள் ஸ்கூலில் ஹெரிட்டேஜ் டே செலிப்ரேஷன் இருக்குது. கண்மணிக்கு கொடுத்துருக்க டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. அவங்க மேம் கால் பண்ணி பாப்பாவுக்கு கலம்காரி சாரீ வியர் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பாப்பாவுக்கு அதுக்காக சாரீ எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ட்ரெஸ்ஸு வியர் பண்ணிட்டு போனால் மட்டும் பத்தாது, போய் ஒரு ஸ்பீச்சும் கொடுக்கணும். அதுக்காக ஒரு 4-5 பாயிண்ட் எழுதி அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதை அவளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ளே நான் ஒரு வழியாயிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஹாலில் கையில் டிவி பார்த்துட்டு இருந்தா. அங்கே உட்காந்து சொல்லி கொடுத்தோம்னா டிவி பார்த்துட்டே இருக்காளே அப்படின்னு தான் பெட்ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். அப்பையும் இங்கிட்டு உட்கார்றா, மேலே இங்கிட்டு போய் படுக்கிறா. உட்காந்து படிக்கவே மாட்டேன்ட்டா. ஒரு 10-15 தடவை சொல்லி கொடுத்துருப்பேன். அப்புறம் நான் சொல்லி கொடுக்க தான் சொல்லிட்டு இருந்தேன். சரி உனக்கு என்ன தோணுதோ அதை போய் சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். கண்மணிக்கு சொல்லி கொடுத்துட்டு வர கேப்பில் மாவே ஆடி முடிச்சிருச்சு. சரி அதை தோண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தோண்டி எடுத்து வச்சிட்ருக்கேன். நைட் டின்னருக்கு பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். கடையில் வாங்கிட்டு வந்த மாவு கொஞ்சம் இருந்தது. அதை வச்சு பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாவை தோண்டி எடுத்து வச்சுட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கிரைண்டரையும் கழுவி வைக்கணும்.
மாவை தோண்டி எடுத்து வச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துருந்தேன். பிள்ளைங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சிங்கில் இருக்க பாத்திரத்தை கையோட கழுவி வச்சுட்டு கிரைண்டரையும் கழுவி வைக்கலாம் அப்படின்ட்டு கழுவிட்டு இருக்கேன். காலையில் 4:30க்குலாம் எந்திரிச்சிருவேன். மத்தியான நேரத்தில் கொஞ்சம் டயர்டாக இருக்கும், தூங்கலாம் அப்படின்னு தோணும். பட் இருந்தாலும் தூங்க மாட்டேன். நைட்டு 10 மணிக்கெலாம் தூக்கம் வரும். இருந்தாலும் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் தூங்குறதுக்கு 11, 11:30 ஆகிடுது. லேட்டாக தூங்குறது, சீக்கிரம் எந்திரிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் டயர்டாக்கிடுது என்ன. கண்மணிக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸு வந்து தச்சு வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு சாரீ எடுத்து கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட்ஸை வந்து பாப்பாவுக்கு ப்ளவுஸ் மாதிரியே தச்சு கொடுங்க, கையில் வந்து இந்த மாதிரி பஃப் வச்சு தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஸ்டிச் பண்ணி வாங்கியிருந்தேன். பாவாடை வந்து கொஞ்சம் லாங்காகவே இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு வாங்கியிருந்தேன். அதோட முந்தி பார்ட்டை மட்டும் பாப்பாவுக்கு ஷால் மாதிரி தாவணி மாதிரி வெட்டி தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக தச்சு கொடுத்தாங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் ஒருத்தவங்கள்ட்ட நான் கொடுத்துருந்தேன். பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணது போக எனக்கு வந்து ஒரு நார்மல் டாப் தைக்கிற அளவுக்கு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி எனக்கு ஒரு டாப் தைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கும் ஒரு டாப் தைச்சு கொடுத்தாங்க. இது சேலையோட முந்தி பார்ட்டில் எடுத்த அந்த ஷாலு. பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு மித்த நாளைக்கு வந்து எனக்கு நான் அதை ஷாலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே இன்றைக்கி இப்போ வந்து அயன் பண்ணி வைக்கணும். பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வளையல் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சாயந்தரம் கடைக்கு போயிருந்தேன். நான் வந்து ப்ளூ கலர்லேயும் அந்த மெரூன் கலர்லேயும் இருக்க மாதிரி வளையல் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியே எனக்கும் பொட்டு கிளிப்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பாப்பாவுக்கு கண்ணாடி வளையல் ஒரு 2 கலரில் வாங்கிட்டு வந்தேன். அதை 2ஐயும் அப்படியே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த வளையல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கையிலுக்கு ஒன்று, கண்மணிக்கு ஒன்று வாங்கிக்கலாம். ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2ம் வாங்கிட்டு வந்தேன். பிள்ளைங்க சாப்பிட்டதும் கொஞ்சம் நேரத்தில் தூங்க வச்சுட்டேன். பாப்பாவோட ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அயன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவள் இருக்கும்போது அயன் பண்ணேன் அப்படின்னா இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு எனக்கு ஏதாவது சஜஷன் சொல்லிகிட்டே இருப்பா. அப்படின்றனால அவள் தூங்கினதுக்கப்புறம் தான் உட்காந்து அயன் பண்ணேன். புதுசு தான், வந்தோடனே போட்டு பார்த்துட்டோம். ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருந்தது. பாப்பா வந்ததும் போட்டு பார்த்ததில் கொஞ்சம் கசக்கிட்டா. சரி அயன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அயன் பண்ணேன். அப்படியே சாரியை வந்து சின்ன சின்னதாக ப்ளீட் எடுத்து ப்ரீ ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம அப்படியே அயன் பண்ணி வச்சிடலாம். காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பாப்பா எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்னு தெரியாது. ஸோ அதனால் ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதையும் அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு பாப்பாவுக்கு இந்த சாரியை வந்து போட்டு விட்டுட்டு அவளுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நிறைய பேர் வந்து ஏன் நீங்களும் மீனாவும் வீடியோ போடலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானும் வீடியோ போடலை, மீனாவும் வீடியோ போடலை அப்படின்றனால உங்கள் ஃபேமிலியில் எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணிடுவாங்க. நான் வீடியோ போடலை அப்படின்னாலே வந்து நிறைய பேர் கெஸ் பண்ணிடுவாங்க ஏன் அண்ணா கூட சண்டையா அப்படின்னு. கமல் கூட சண்டை அப்படின்னா தான் வந்து நான் கொஞ்சம் அப்செட்டாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருவேன். வீடியோ எடுக்க மாட்டேன், எடிட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துருவேன். ஸோ எனக்கும் கமலுக்கும் சின்ன சண்டை. கமல் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எனக்கும் கமலுக்கும் வந்து சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்துட்டே தான் இருந்தது. எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டேற, ராஜேஷ் கிச்சனை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து ஏதாவது சொல்லி சின்ன சின்ன சண்டை வந்துட்டு தான் இருக்கும். பட் அப்பப்போ வந்து பேசிக்குவோம். இந்த தடவை வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சண்டையாகவே வந்துருச்சு. ஒரு வாரம் ஆச்சு நானும் கமலும் பேசிட்டு. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷரு, கமலும் பேசலை, சண்டை அப்படின் போது கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டாக இருந்தது. எனக்கும் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது, நைட்டு லேட்டாக தூங்குறது அப்படின்னும் போது ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். என்னால் வீடியோ வந்து ஷூட் பண்ணுற அளவுக்கு தெம்பு இல்லை. ஏன்னா நான் வந்து டயட் வேற ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டயட் வீடியோஸ் ஷூட் பண்ணுறேன். அது வந்து ஒரு இது கொடுத்துட்டேன். நான் 100 days வீடியோ போடுறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ அது போட்டே ஆகணும் அப்படின்றனால அது வந்து கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தேன். பட் லாங் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து முடியல. வீடியோ ஷூட் பண்ணவும் முடியல, எடிட் பண்ணவும் முடியல. வேலைகள் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் ஈரோடில் பாண்டியக்கா இருக்காங்க. ஸோ மாமா வந்து வேலை விட்டு வரும்போது பைக்ல இருந்து ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டாரு. ஸோ அதில் ஒரு சின்ன அடிபட்டுருச்சு மாமாவுக்கு. அவங்க வந்து இங்கே அம்மா அவங்க வீட்டில் தான் வந்து நாங்கள் போன வாரம் போய் பார்த்துட்டு வரும்போது இங்கே இருந்து என்ன பண்ண போகிறீங்க, தெரியாத ஊரில், வாங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அக்கா அவங்கள கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு வாரம் இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து இங்கேக்கும் அங்கேக்கும் மாற்றி மாற்றி போயிட்டு இருந்தது. ஸோ என்னால் பெருசாக வீடியோ ஷூட் பண்ண முடியல. மீனாவுக்கு வந்து வீடியோ போடாததுக்கு ரீசன் இதுதான். ஸோ மாமா அங்கே வீட்டில் இருக்காங்க. அதனால வந்து அவ பெருசா வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்க மாட்டா. இதை நீங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சிலர் கேட்கலாம். இது வந்து என்னோட பர்சனலோ இல்லை எங்க வீட்டில் நடக்கிறதோ கிடையாது. இது அக்கா மாமா சம்மந்தப்பட்டது. அவங்க வந்து இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால தான் வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணல. மீனாவுக்கும் அதே ரீசன் தான். ஸோ அக்காவும் மாமாவும் என்ன நினைப்பாங்க, அவங்களோட மைண்ட்ல இருந்து யோசிக்கணும். அவங்களே ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. ஐயோ எதிர்பாராத விதமாக கீழே விழுந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டத்தில் இருப்பாங்க. ஸோ அப்போ போய் நான் வீடியோ
எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்றனால நானும் வீடியோ எடுக்கல, மீனாவும் வீடியோ எடுக்கல. ஸோ பட் ஆனால் இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் அக்கறையா விசாரிக்கிறீங்க, உங்களுக்கு என்னாச்சு, இல்லை நீங்களும் வீடியோ போடல மீனாவும் வீடியோ போடல அப்படின்னும் போது உங்க ஃபேமிலியில எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ நீங்க வந்து எங்களை உங்க ஃபேமிலியா நினைக்கிறதுனால இந்த விஷயத்த கன்வே பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வீடியோ போடாததுக்கு இதுதான் ரீசன், வேற எதுவும் கிடையாது, யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். பட் ஆனா உங்களுக்கு நாங்க இருக்கோம், உங்களுக்காக நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு, இவ்வளோ கேரிங்கா நம்ம கிட்ட நடந்துக்கிறதுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ அந்த மனசு உங்ககிட்ட இருக்கு. இந்த லவ் சப்போர்ட் கேரிங் வந்து எனக்கு எப்பவும் வேணும். அதை நீங்க தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நானும் உங்க வீட்டு பிள்ளை, நீங்களும் எங்களோட ஃபேமிலி மாதிரி தான். ஸோ உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையிலே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நான் பிளஸ்டு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்றேன். ஸோ இதான் ரீசன், வேற யாரும் எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.